Welcome back to my channel Easy Grammar. Dear subscribers, viewers, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது மாடல்ஸ். இந்த மாடல்ஸ்னாலே எதுக்கு அப்படின்னு சொன்னா to express speaker's intention, ஸ்பீக்கருடைய இன்டென்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த மாடல் ஆக்சிலரியை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா யூஸ் பண்றோம். சரி, இந்த மாடல் ஆக்சிலரி எந்த கேட்டகரியை சேர்ந்தது அப்படின்னு சொன்னா ஆக்சிலரி வெர்பை சேர்ந்தது. ஆக்சுவலா இந்த ஆக்சிலரிஸ் வந்து டிவைடட் இன்டு டூ. ஒன்னு வந்து என்னது அப்படின்னு சொன்னா பிரைமரி ஆக்சிலரி, செகண்ட் வந்து என்னது அப்படின்னு சொன்னா மாடல்ஸ். பிரைமரி ஆக்சிலரிஸ்ங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த பி ஃபார்ம் வெர்ப்ஸ், ஹேவ் ஃபார்ம் வெர்ப்ஸ், டு ஃபார்ம் வெர்ப்ஸ் இது எல்லாமே வந்து என்னது அப்படின்னா பிரைமரி ஆக்சிலரிஸ். மாடல்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொன்னா கேன், குட், ஷால், ஷுட், வில், வுட், மே, மைட், மஸ்ட். இது எல்லாமே வந்து என்னது அப்படின்னா மாடல் ஆக்சிலரிஸ். இந்த மாடல்ஸ்ல இன்னொன்னு இருக்கு, என்னன்னா செமி மாடல்ஸ். டேர், யூஸ்டு டு, ஆர் டு, நீட் இது எல்லாமே செமி மாடல்ஸ். நம்ம இப்ப இந்த மாடல்ஸ் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இப்ப நம்ம பார்க்க போறோம். மாடல்ஸ் அப்படின்னு சொன்னா டு எக்ஸ்பிரஸ் ஸ்பீக்கர்ஸ் இன்டென்ஷன். இது வந்து ஆக்சிலரி வெர்பினுடைய கேட்டகரியை சேர்ந்தது. ஆக்சிலரி வெர்ப்ஸ் வந்து டிவைடட் இன்டு டூ. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரைமரி ஆக்சிலரிஸ், இன்னொன்னு வந்து மாடல் ஆக்சிலரிஸ். பிரைமரி ஆக்சிலரிஸ் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. மாடல் ஆக்சிலரிஸ் வந்து என்னது அப்படின்னு சொன்னா இது. ஓகேவா? இப்போ இவ்வளவு நேரம் நம்ம மாடல் ஆக்சிலரிஸ் வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த மாடல்ஸ் பத்தி இனி ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மை, our, your, his, her, its, their இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னு சொன்னா பிசிபி. பிசிபி அப்படின்னாலே பொசசிவ் கேஸ் ப்ரோனவுன். இந்த பொசசிவ் கேஸ் ப்ரோனவுனும் இந்த மாடல் ஆக்சிலரி வெர்பும் தனியா வராது. இந்த பொசசிவ் கேஸ் ப்ரோனவுனுக்கு அடுத்து என்னது வரும் அப்படின்னு சொன்னா நவுன் வரும். இந்த மாடல் ஆக்சிலரி வெர்புக்கு அடுத்து என்னது வரும் அப்படின்னு சொன்னா V1. V1 மீன்ஸ் பிரசன்ட் ஃபார்ம். அப்ப நீங்க இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா பொசசிவ் கேஸ் ப்ரோனவுனுக்கு அடுத்து நவுன் வரும், மாடல் ஆக்சிலரி வெர்புக்கு அடுத்து V1 வரும். ஏன்னா இந்த ரெண்டுமே தனியா வராது அப்படிங்கற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டுருங்க. இப்போ will என்ற இந்த மாடல் ஆக்சிலரியை நம்ம இப்ப எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கறத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து என்னது அப்படின்னு சொன்னா டு எக்ஸ்பிரஸ் பியூர் ஃபியூச்சர். பியூர் ஃபியூச்சர்ல வந்து இந்த will என்ற இந்த மாடல் ஆக்சிலரி வெர்பை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா யூஸ் பண்ண போறோம். He will come the next week. அதுக்கு எக்ஸாம்பிள் இது. இப்போ டு எக்ஸ்பிரஸ் பியூர் ஃபியூச்சர் அப்படிங்கிறது இப்ப இங்க வந்து பாருங்க, ஹீங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்ப டு எக்ஸ்பிரஸ் பியூர் ஃபியூச்சர் அப்படிங்கக்கூடிய இந்த ரூல்ஸ் எங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன்ல நீங்க என்ன செய்றீங்க யூஸ் பண்றீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பர்சன்ல இந்த will நம்ம யூஸ் பண்ணுவோமா? அடுத்த क्वेश्चन நமக்கு வரும். ஃபர்ஸ்ட் பர்சன்லயும் இந்த willங்கறத யூஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல அப்படின்னு சொன்னா பாருங்க, determination.
டிட்டர்மினேஷன்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி? I will do or die. ஐங்கிறதே ஃபர்ஸ்ட் பர்சன். டிட்டர்மினேஷன்ல நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து வேற எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம்? ப்ராமிஸ். ப்ராமிஸ்ல யூஸ் பண்ணுவோம். என்னது? I will do better next time. Next time. I will do better next time. Promise. இந்த இடத்துல என்ன செய்யறோம் அப்படின்னா willங்கிறது யூஸ் பண்றோம். ஐங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகே. அடுத்து வேற எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம்? threats. threaten பண்றது. என்னது? I will dismiss you if you fail to do I will dismiss you if you fail to do your duty. threaten பண்ணும்போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா யூஸ் பண்றோம். எங்க? will அப்படிங்கக்கூடியத நம்ம யூஸ் பண்றோம். அப்போ dear subscribers, willங்கறத செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன்ல வந்து to அதாவது in pure futureல யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் பர்சன்ல எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா determinationல யூஸ் பண்றோம், promiseல யூஸ் பண்றோம், threatenல யூஸ் பண்றோம். ஓகேவா? இது வந்து எக்ஸாம்பிள். அடுத்து to express habitual action in future. habitual action வந்து நம்ம சொல்லும் பொழுது அந்த will அப்படிங்கக்கூடிய அந்த மாடல் ஆக்சிலரியை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா யூஸ் பண்றோம். அது habitual action. எப்படி? during the spring